யார் ஒன்று கடலிருந்து வெளியே கொண்டு வருவா? ஆராதிக்கிற தேவன் கொண்டு வருவார். எப்படி கொண்டு வருவார் அது எனக்கு தெரியாது, கொண்டு வருவார். அது கான்ஃபிடன்ட். தானியேல் 3 நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய சிலையை உருவாக்கி தன் மாகாணத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அது அந்த மேளம் சுரமண்டலம் தம்பூர் அடிக்கும் பொழுது சாஷ்டாங்கமாக பணியணும். தானியேல் ராஜா பக்கத்தில் நிற்கிறார். இவங்கெல்லாம் 3 மாகாணத்துடைய கவர்னர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 மாகாணத்துடைய கவர்னர். அந்த தேசத்துக்கு பல நன்மைகளை செய்த கவர்னர்ஸ். இவங்களால தேசம் நன்மை அடைஞ்சிருக்கு. முதல் தடவை சுரமண்டலம் எல்லாம் அடிக்கும்போது எல்லாரும் விழுந்துட்டாங்க, 3 பேர் மாட்டிக்கிறாங்க. நின்னோம்னா எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல போகிறோம், எல்லாரும் தொட்டு கும்பிட்றாங்க, நம்ம மட்டும் நின்னோம்னா நம்ம ஏதோ குற்றவாளி மாதிரி பார்ப்பாங்க. இன்னும் இல்லையா? அப்படி தனிச்சு நின்று பார்த்தது இல்லையா? பல இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். நிற்கிறான். நின்னொன்னு நேபுகாத்நேச்சர் சொன்னது காதில் விழன்னு நினைக்கிறேன். இது என்ன செய்யணும்னா, தம்பூர் அடிப்பான், மோளம் கொட்டுவான், திரும்பி 2ஆவது முறை சொல்கிறான். முதல்ல சொன்னது திருப்பி அவங்களுக்கு தனியாக சொல்கிறான். முதல்ல சரியாக கேட்கலன்னு நினைக்கிறேன். திரும்பி நோட்டை ஓங்கி அடிப்பாங்க. ஓங்கி அடிக்கும்போது நீங்கள் அப்படியே விழுந்துடணும். விழுந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, விழலைன்னா உங்களை விழ தள்ளிடுவேங்கிறான். வாசிங்க தானியேல் 3:13 வாசிப்போம். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் உக்கிர கோபத்தோடு சாத்ராக்கையும் மேசாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட பொழுது நேபுகாத்நேச்சர் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்பொழுதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகல கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களானால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? இதான் பின்னாடி இருக்க 2 வசனத்தை புரிந்து கொள்றதுக்கு இதான் கீ. நீங்க தாள விணிந்து பணிந்து ஆயத்தமா இருந்தீங்கன்னா நல்லது. பால விழலாம் இருந்தீங்கன்னா தீயில போடுவோம். உங்களை யார் தப்பி வைப்பான்னு கேட்குறாங்க. தான் கேள்வி. ஒன்று, தாள விழுந்துட்டீங்கன்னா உள்ள போட மாட்டோம். தாள விழலன்னா உள்ள போடுவோம். உங்களை யார் தப்பி வைப்பா? இதுதான் கேள்வி. புரியுதா? இதை கேள்வி வச்சு இதை புரிஞ்சுக்கிட்டு தான் கீழே கேட்கணும். பாங்க 16 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இது நீங்கள் 17ஆம் வசனம் கேஜே படித்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம்னு எப்படி ஆரம்பிக்குன்னா, இஃப் இட் பி சோன் இருக்கு. இஃப் இட் பி சோன்னா எங்களை உள்ளே போட்டிங்கன்னா, நாங்கள் பணிந்து கொள்ளாமல் இருந்ததுனால எங்களை உள்ளே போட்டுட்டிங்கன்னா, எந்த தெய்வம் உங்களை தப்புவிக்குன்னு சொன்னீங்கல்ல, எங்களை ஆராதிக்கிற தெய்வம் உங்களை தப்பி வைப்பார். அவன் கேட்டது என்னது? உள்ள பணிந்து கொள்ளலன்னா உள்ள போடுவோம். யார் தப்பி வைப்பா? நாங்கள் கும்புற சாமிகள் தப்பு வைப்பார். தமிழ் அடுத்ததும் தப்பா மொழிபெயர்த்தாங்க. விடுவியாமல் போனாலும் சொல்லும் பொழுது அவன் மைண்டில் என்ன இருக்குன்னா, கத்தர் விடுவிக்காமல் போயிட்டாருன்னா, கத்தர் எங்களை அந்த உள்ள சூளையில் போடும்போது உன்னுடைய கைக்கும் தீக்கு எங்களை தப்பி வைக்கலன்னா அப்படித்தான் மக்கள் அர்த்தம் கொள்றாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? கத்தரனை சுகமாக்கினா நல்லது, சுகமாக்கலன்னா கூட செத்து போனா கூட நான் கத்தரை விட்டு விலக மாட்டேன். இது சந்தேகம். கேட்ட கேள்வி ஒன்று, உள்ள போவீங்க இல்லாட்ட உள்ள போக மாட்டாங்க. அவங்க கிட்ட 2 ஆஃபர் தான். கவனிக்கிறீங்களா? 18 இஃப் நாட்னு இருக்கும், 17 இஃப் இட் பி சோ. ரெண்டாவது இஃப் நாட் சொன்ன. கொஞ்சம் லாஜிக்காக பாருங்க. உள்ள போட்டாங்க, கத்தரை ஒன்று விடுவிக்கலைன்னா வெளியே வந்து சாமி கும்பிடுவானா? முடிஞ்சிருச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு பாயிண்டே இல்லை. இவன் சொல்கிறத நீங்கள் உள்ளே போட்டால் எங்கள் தேவன் தப்பி வைப்பார்.
உள்ளே போடாமல் விட்டால் கூட உங்கள் சாமியை கும்பிட மாட்டோம். அவன் சொன்னதாக தான். நம்ம ஆள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கர்த்தர் விடுவிப்பார், விடுவிக்கலன்னா கூட விசுவாசம் எப்பொழுதுமே ரெண்டை பேசாது, விசுவாசம் ஒன்றை தான் பேசும். விசுவாசம் ரெண்டு ரிசல்ட் பேசாது, விசுவாசம் எப்பொழுதுமே சிங்கிள் ரிசல்ட்டை பேசும். இவன் பேசுகிறது விசுவாசம், விடுவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீ உள்ள போட்டால் விடுவிப்பார். என்னை உள்ள போடாமல் விட்டா கூட எங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். இதை ஹானர் பண்ணுவதற்காக தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தினாலே அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள் இவங்களை தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்க பேசுறது விசுவாசம். நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தனை சுகமாக்குவார், சுகமாக்கலன்னா அது விசுவாசமா? அது சந்தேகம். அது அவ்வளோ பேருக்கு முன்னாடி கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. ஒரு தேசத்துக்கே சாட்சி சொல்கிறான், கர்த்தர் எங்களை எந்த சாமி காப்பாற்றும், எங்கள் சாமி காப்பாற்றும். யார் ஒன்று கடலிருந்து வெளியே கொண்டு வருவா? நான் ஆராதிக்கிற தேவன் கொண்டு வருவார். எப்படி கொண்டு வருவார் அது எனக்கு தெரியாது, கொண்டு வருவார். அது கான்ஃபிடென்ட்டு. இப்படி பேசுங்க வேலை பார்க்குற இடத்துல. கர்த்தன் என்னை சுகமாக்குவார், கர்த்தன் விடுதலையாக்குவார், கர்த்தன் ஆரோக்கியமாக்குவார், அப்படி பேசுங்க. கர்த்தன் விடுதலையாக்குவார், இல்லைன்னா கூட பரவாயில்ல. கர்த்தன் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்கட்டும் பரவாயில்ல. அவங்க கேட்பா, நாளைக்கு சர்ச்சுக்கு வரலாமா? உன்னை ஏற்றுக்கொள்வார், ஏற்றுக்கொள்ளாமட்டால் இருப்பார். வருவான். நீங்கள் சர்ச்சுக்கு வரேன், என்னை சுகமாக்குவாரா? சந்தேகம் தான், வா என்ன வருவான். விசுவாசம் எப்பொழுதுமே சிங்கிள் ரிசல்ட், டபுள் அல்ல.